ஆண்டவராக இயேசுவின் அதி உன்னதமான நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். அனுதினமும் இரவும் பகலும் பரிசுத்த வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவராக இயேசுவை நாம் வேதத்தில் தான் முதலாவதாக பார்க்க வேண்டும். அவர் நம்மோடு வேதத்தின் வழியாய் பேசுகிறார். எல்லா காரியத்திற்கும் தேவ சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. இன்றைக்கும் கூட ஒரு விசேஷித்த செய்தி. யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. என் அன்பானவர்களே, யோபு தன்னுடைய வாழ்க்கையில் சாத்தானால் தந்திரமாக பலவிதத்தில் அவர் ஏமாற்றப்பட்டவர். திருடர்களால், கொள்ளைக்காரர்களை பிசாசு ஏவி யோபுனுடைய பொருட்களெல்லாம் அவர்கள் கொள்ளையாடி சென்றார்கள், திருடி சென்றார்கள். எல்லாம் இழந்த நிலையில் அவர் வெறுமையாய் சமுதாயத்தில் நின்றார். எல்லாரும் பரியாசம் செய்தார்கள். சொந்த பந்தங்கள் எல்லோரும் பரியாசம் செய்தார்கள். அவர் வீட்டாரே அவரை பரியாசம் செய்தார்கள். ஆனாலும் எல்லாம் இழந்த யோபு தன்னை உண்டாக்கிய, தன்னை ரட்சித்த, தனக்குள் அக்கினியாய் எழும்பி நிற்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழு உள்ளத்தோடு கூட பற்றி கொண்டவராய், விசுவாசிக்கிறவராய் அவர் இருந்தார். ஆகவே தான் யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. இந்த யோபு நோவா காலத்திற்கு முன்பு வாழ்ந்தவர் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். காரணம், யோபுவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மிக பயங்கரமான டைனோசர் போன்ற மிருகங்கள் எல்லாம் நோவா காலத்தில் தான் மழை வெள்ளத்தில் அது அழிந்து விட்டது. ஆக அக்காலத்தில் வாழ்ந்த யோபு இறுதி காலத்தில் 2ஆம் வருகையில் ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தை நியாயம் தீர்த்து நித்தியமான ராஜ்யத்தை தான் மீட்டு கொண்ட ஜனங்களுக்கு கொடுக்க அவர் வருகிறார். அவருடைய பாதங்கள் எருசலேமில் உள்ள மோரியா மலையில், அந்த ஒலிவ மலை மீது அவருடைய பாதங்கள் படும் என்று வேதம் சொல்லுகிறது. இதைத்தான் யோபு இங்கு அறிக்கையிடுகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் வந்து நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய இறுதியான ஒரு விசுவாச அறிக்கை. நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். இரவும் பகலும் இதைத்தான் நாம் அறிக்கையிட அழைக்கப்பட்டிருக்கிறோம். உறுதியான ஒரு அறிக்கை. நமது வாழ்க்கையில் ஆரம்பம் முதலும் முடிவும் கர்த்தராகிய இயேசுதான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் உலக முடிவு மட்டும் உங்களோடு இருக்கிறேன் என்றார் அல்லவா? இந்த அறிவிப்பு தான் உங்களை என்றைக்குமே விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும். எந்த சூழ்நிலையிலும், எந்த நோய் வந்தாலும், எதிரிகள் வந்தாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், குழப்பங்கள் வந்தாலும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிக்கையிடுங்கள். பிசாசு நம்மை விட்டு ஓடி போவான். எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் மாற்றப்படும். எல்லா விதமான பலவீன நோய்கள் எல்லாம் மறைய ஆரம்பிக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் அவர் இந்த பூமியில் வந்து நிற்கப் போகிறார். உலகமெங்கும் எல்லா இனத்தாருக்கும் அறிவிக்கிற கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் மாபெரும் செய்தி இது. இந்த விசுவாசம்தான் இழந்து போனதெல்லாம் யோபு திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி தேவன் செய்தார். நாமும் அப்படியே ஆண்டவராக இயேசுவின் வருகையை விசுவாசித்து எல்லாருக்கும் எப்பொழுதும் அறிக்கையிடுகிறவர்களாக வாழ்வோமா? அர்ப்பணிப்போம். அன்புள்ள நேசரே, நான் திரும்ப வருவேன் என்று சொல்லி சென்ற மகா மகிமையான கர்த்தாவே, இன்றைக்கு உலகம் முழுவதும் நடக்கிற அலங்கோலமான சீரழிவு உமது வருகை எங்களுக்கு அடையாளமாய் காட்டுகிறது. நீர் வருகிறீர் என்பதை சகல ஜாதி ஜனங்களுக்கும் அறிவிக்கவே கிறிஸ்தவ விசுவாசிகளாக ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உமது பாதம் இந்த பூமியின் மேல் திரும்பவும் படப்போகிறது. ஆண்டவரே, உம்முடைய வருகையை விசுவாசித்து வாழ்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். எங்கள் எல்லோரும் அப்படியாக நீர் மாற்றுகிறீர். உமது வருகை ஆண்டவரே மனித குலத்திற்கே ஆண்டவரே ஒரு நித்திய வாழ்வை கொண்டு வரப்போகிறது. உமக்கே மகிமை. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.